ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா பேங்க் எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பேங்க் எக்ஸாமுக்கும் ரொம்ப காமனான ஒரு கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் தான். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதே சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸோட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை யார் இன்னும் பார்க்கலையோ அதை ஒருக்க பார்த்துட்டு இந்த பாட்டை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, மனித வளர்ச்சி குறியீட்டு அறிக்கையில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 132வது இடம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத் எந்த வயதில் காலமானார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 96வது வயதில் காலமானார். அடுத்து, ராஷ்டிரபதி பவனிலிருந்து இந்தியா கேட் வரை நீண்டுள்ள டெல்லியின் சின்னமான ராஜ்பாத் கர்த்தாவியா பாதை என மறுபெயரிடப்பட்டுள்ளது. ஸோ அதோட இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா கடமையின் பாதைன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், பிரதமர் நரேந்திர மோடி புதுப்பிக்கப்பட்ட சென்ட்ரல் விஸ்டா, கடமை பாதை மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலையை திறந்து வைத்தார். அடுத்து, உச்சநீதிமன்றத்தின் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக ராம்சங்கர் ராஜா நியமனம். அடுத்து, ராஜபாளையத்தை சேர்ந்த ராம்சங்கர் ராஜா உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசின் தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து, சர்வதேச எழுத்தறிவு தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 8ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ செப்டம்பர் 8ஆம் நாள் தான் ஆன்சர். அடுத்து, ஜனாதிபதி திரௌபதி முர்மு செப்டம்பர் 9ஆம் தேதி பிரதான் மந்திரி காசநோய் முக்தத் பாரத் அபியான் திட்டத்தை தொடங்கியுள்ளார். அடுத்து, செப்டம்பர் 15ஆம் தேதி காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அடுத்து, அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தலைவரானார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 26 ஜனவரி 1950. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். அடுத்து, ஒருவர் தன் குடியுரிமையை 3 வழிகளில் இழப்பார். ஸோ 3 வழிகள் இருக்குது. அடுத்து, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு உரிய அதிகாரிக்கு அனுப்பச் செய்ய கீழ்மன்றங்களுக்கு இடும் ஆணை ஆவண கேட்பு பேராணை. அடுத்து, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதில் இருந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை பாதுகாக்கிறது. அடுத்து, மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பதன் மூலம் தடை செய்யலாம். ஸோ இதோட பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து, 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் அடிப்படை கடமைகள் ஆகும். அடுத்து, அடிப்படை கடமைகளின் புதிய பகுதி சட்ட திருத்தம் 51A என்ற ஒரே ஒரு பிரிவை கொண்டது. அடுத்து, 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. அடுத்து, ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அது சொந்த மாநிலத்துக்கு மட்டுமே உள்ளது. அடுத்து, அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17இல் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது. அடுத்து, டாக்டர் BR அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து, பிரேம் பெஹாரி நரேன் ரைஜாடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்திடப்பட்டது. அடுத்து, முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. அடுத்து, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு என தமது அரசியலமைப்பின் முகவுரையில் கூறுகிறது. அடுத்து, குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு 1955 ஆகும். தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன.
அடுத்து உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. அடுத்து அடிப்படை உரிமைகள் நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அதிகபட்ச அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் ஆகும். அடுத்து அரசியலமைப்பு செயல்பாடு எம்என் வெங்கடாசலையா தலைமையில் செயல்படுத்தப்பட்டது. அடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சட்டப்பிரிவு 32 தான் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது. அடுத்து 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அடுத்து சமய சார்பற்ற அரசு எல்லா சமயமும் சமம் என பாதுகாக்கிறது. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மீதமுள்ள இன்னும் ஏகப்பட்ட ஜிகே கொஷின்ஸை இன்னும் ஏகப்பட்ட வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இன்னும் ஏகப்பட்ட டிஎன்பிசி ரிலேட்டடாகவோ இல்லை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கோஆப்ரேட் ரிலேட்டடோ ஏகப்பட்ட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் அண்ட் ஆல் த சப்ஜெக்டை நம்ம இதே சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யார் யாரெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ ஸோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் தேங்க்யூ அப்படி சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் எங்களுக்காக போட்டு விட்டுருங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.